கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதினமன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் லிங்கனை குறித்து உங்களுக்கு தெரியும். அவர் சிறு வயதிலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவர். அவர் மீன் பிடிக்கிற தொழில் செய்தார், செருப்பு தைக்கிற தொழில் செய்தார், பேப்பர் போடுகிறது, இப்படி பல கஷ்டங்கள் பட்டு வாழ்க்கையிலே பணத்தை சம்பாதித்து ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தன் நண்பனோடு அவர் ஒரு தொழில் தொடங்க ஆரம்பித்தார். பார்ட்னராக தொழில் தொடங்க ஆரம்பித்த போது அந்த ஒரு கடைக்கு பெரின் லிங்கன் என்ற ஒரு பெயரை வைத்தார். அந்த நண்பனோ குடிகாரனாக இருந்தான். குடித்து அந்த கடையில் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிட்டான். ஆபிரகாம் லிங்கனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டான். வாழ்க்கையில் விரக்தியோடு தோல்வியோடு ஏமாற்றத்தோடு இருந்த லிங்கன் சிறு வயதிலிருந்தே புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அவர் படிப்படியாக படித்து அவர் லா படித்து அநேக அரசியல்வாதிகளோடு நல்ல தொடர்பு வைத்து அரசாங்கத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் அவருக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, அரசியல்வாதிகளுக்காக உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்காடுகிற ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டார். வக்கீலுக்கு படித்து அநேகருக்காக வழக்காடினார். பிறகு படிப்படியாக உயர்ந்து அவர் நாட்டுக்கே அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆகிட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்திருச்சு ஜெபிக்கக்கூடியவர். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்திருச்சு ஜனாதிபதி ஆன பிறகு அவர் பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் வேறு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தார் 4 மணிக்கு. அவர் வந்து வெளியில் காத்து கொண்டிருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கார்டு கேட்குறார், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு உள்ளே யாரோட பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று செக்யூரிட்டி கார்டு சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு உயர்வு மிகவும் ஒரு ஜெபம். அப்படியாக இந்த சாமுவேலை அன்னாள் சொல்லுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 16 வருஷமாக வாழ்க்கையிலே சாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த எல்கானா குடும்பம் இந்த சாபத்தை உடைப்பதற்காக அன்னாள் தேவ சமூகத்தில் போய் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்திலே பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தாவே என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று ஜெபித்தாள். சேனைகளின் கர்த்தர், சேனைகள் 2 வித சேனைகள். ஒன்று வானத்துக்குரிய சேனை, பூமிக்கு ஒரு சேனை. வானத்துக்குரிய சேனை நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், இவைகள் குட்டி போடாது. பூமிக்குரிய சேனைகள் மரம், செடி, கொடிகள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாரும் இனப்பெருக்கம் உண்டாக்குவார்கள். எனக்கு என் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணினாள். லேவி குடும்பத்தை சேர்ந்த இவர், அந்த கோராகின் வம்சத்திலே வந்த இவர்கள், அவர்கள் ஊழியருக்கு விரோதமாக எழும்பினதுனால பல சூழ்நிலைகளிலே சபிக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள் ஆலயத்துக்கே போக முடியாதபடிக்கு 16 வருஷம் இவர்களை தடை பண்ணி வைத்திருந்தார்கள். இவளுடைய ஜெபத்தினாலே கர்த்தர் கர்ப்பத்தை திறந்து இந்த சாமுவேலை ஆண்டவர் கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தார். அதன் நிமித்தம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சாமுவேலை அவள் பொருத்தனை பண்ணினாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்முடைய சந்நிதியிலே கொண்டு வந்து ஆலயத்திலே விட்டு விடுவேன்னு சொல்லி அவன் ஆலயத்திலே கொண்டு போய் விட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் நிமித்தம் அவளுடைய சாபம் நீங்கினது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஆண்டவர் உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார். கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கா, வாசல் அடைக்கப்பட்டிருக்கா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திறந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். இதுவரை நடத்தின தேவன் இனி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.